உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் இருக்கணும். தேவன் உங்கள் மேல் பிரகாசிக்கணும். பாருங்க, மோசே தேவனோடு இருந்தார், பிரமாணத்தை வாங்கினார், அவருடைய முகம் பிரகாசித்தது. ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க கூட முடியலை. துணியை போட்டுக்கிட்டு தான், அவன் முகத்தில் மூடிக்கிட்டு தான் அவன் ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வெளிச்சம் அப்போ அனுதினமும் என்ன செய்யணும்? ஜார்ஜி ஆற்றிக்கிட்டே இருக்கணும். செல்லுக்கு என்ன செய்யணும்? கட்டைக்கு ஜார்ஜி ஆற்றியது போல் தேவனோடு அமர்ந்திருந்து அந்த வெளிச்சத்தை நம்ம வாங்கணும். அந்த வாங்கி நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கணும். குரலிலே சொல்லுமா, வெளிச்சம் இல்லாமல் வெளிச்சம் கொடுக்க முடியாது. உனக்குள்ள வெளிச்சம் இருந்தால் உன்னை கண்டா பிசாசு நடுங்கும். பிசாசு பிடிச்ச ஒருவர் வந்தால் அது விடுதலை அடையும். அல்லேலூயா. நோய் பிடிச்சவங்க வரும்போது சுகம் கிடைக்கும். விசுவாசித்து வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த விசுவாசத்தை பார்த்து அதனால தான் சில ஊழியர்களை கொண்டு சில அற்புதம் செய்யுது. அவங்க வெளிச்சம். ஜனங்களுடைய துக்கம் மாறுது, நோய் மாறுது, பிசாசு ஓடுது, ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இறங்குது, அவங்க புது சிருஷ்டியாக மாறுறாங்க, அவங்க வாழ்க்கை மாறுது, அவங்க பாவ இருள் மாறுது, அவங்க பிற வாழ்க்கையே மாற்றி அவங்க பழையதை விட்டுக்கிட்டு புதிய வாழ்க்கை வாழுகிறார்கள், வெளிச்சத்திலே நடக்கிறார்கள். அல்லேலூயா.